இன்னைக்கு நான் கழுவப்பட்ட இருதயமா, நம்முடைய இருதயம் கழுவப்பட்டு இருக்கிறதா? வேத வசனங்களின் மூலமாய் தெரிந்து கொள்வோமா? யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். யோசுவா அதிகாரம் 3:5. இந்த இக்கட்டான காலத்திலும் அடிக்கடி நாம் கைகளை கழுவுகிறோம், நம்முடைய சரீரத்தையும் சுத்திகரிக்கிறோம். நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரிக்கிறோமா? இருதயத்தை எப்படி சுத்திகரிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? வேத வசனத்தில், எருசலேமே உனக்கு ஐயோ, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா என்று வேத வசனம் சொல்கிறது. ஏசப்பா நாம் சுத்திகரிக்கப்பட விரும்புறாங்க. அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவி சுத்திகரிக்கப்படுவோமா? தாவீது தான் பாவம் செய்த போது, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும் என்று ஜெபிக்கிறாங்க. நாமளும் நம்முடைய வாயின் வார்த்தையால், இருதயத்தின் சிந்தனையால், செயல்களால் செய்த பாவங்களை நாம் அறிக்கையிடுவோமா? என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று தாவீது சொல்றார். நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறபடியினாலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசப்பா அவருடைய இரத்தத்தால் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.